இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வந்து ரைஸாக இருக்கட்டும், இல்லை சப்பாத்தி, தோசை நீங்கள் எது கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் மாதிரியும் ஈவினிங் சாட் ஐட்டம் மாதிரி கூட இதை சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பன்னீர், வெங்காயம், தக்காளி அண்டு கேப்சிகம் அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் தக்காளி, சின்ன வெங்காயம், கேப்சிகம் என்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தனால சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக நம்ம பிரியாணிக்கெலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் அடுப்புலலாம் எதுவுமே வைக்கல, ஜஸ்ட்டு பேனை எடுத்து அதில் நான் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு உப்பு இதில் நான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இல்லை கரம் மசாலா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்ல. கரம் மசாலா போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொரு பன்னீர் பீஸ்லையுமே நம்மளோட மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கணும். அதுக்காண்டி தான் உங்களை நான் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க சொல்கிறேன். அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா பன்னீர் வந்து அந்த பாத்திரத்தில் பிடிச்சிக்கும். அதனால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. அது வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரே இடத்துல இருந்துடாமல். இது கூட நீங்கள் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தாலும் குக்கரில் ஒரு விசில் விட்டு நல்லா வேக விட்டு அந்த பச்சை பட்டாணியை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுலேயே தண்ணி விடுங்க. நீங்கள் தண்ணிலாம் விட தேவையே கிடையாது. ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணி போதும் இதுக்கு. இப்போ நீங்கள் வந்து உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு அடுப்பில் சிம்மை வச்சுட்டு நல்லா அதை பெரட்டி விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் தான். லெமன் ரைஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.